ஹலோ, இன்னைக்கு விஜி கிச்சனில் நம்ம செய்ய போகிறது எக் ரைஸ். வீட்டில் எப்படி எக் ரைஸ் பண்ணுறதுன்ட்டு ஹோம் ஸ்டைல். ஓகே, அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பூண்டு எடுத்திருக்கேன், இந்த சைஸ் பூண்டு, அதை நச்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 4 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, ஒரு டேபிள் ஸ்பூனில் பெப்பர், சோம்பு, சீரகம் 3 சேர்த்து நான் இடித்து வச்சுருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் தூள், முட்டை 3, ஒரு பவுல் ரைஸ். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 2 குழிக்கரண்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு குழிக்கரண்டி நெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா சின்னதாக வெட்டிக்கோங்க, ரொம்ப பெருசாக வெட்ட வேண்டாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, ரொம்ப வதக்க வேணாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல்லாம் போகணும். அதோட பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அப்புறம் நம்ம தக்காளி பழம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள், இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க, தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தக்காளி வதங்குறதுக்காக நல்லா வதங்கணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறோம். இது ஆக்சுவலாக எக் ரைஸ், இது எக் ஃப்ரைட் ரைஸ் இல்லை. இந்த தக்காளியெல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ முட்டையெல்லாம் நம்ம உடைச்சி ஊற்றிடலாம். எக்கு உடைச்சி ஊற்றியாச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், நல்லா அது வெந்துடட்டும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். எக் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். பெப்பரும் இப்போயே போட்டுக்கலாம். இதாங்க ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரைஸ் போட்டதுக்கப்புறம் பண்ண முடியாது. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு நீங்கள் ரைஸ் போட வேண்டியதான். என்னோட எக்கில் கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்தது, நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம ரைஸை ஆட் பண்ண போகிறோம். இல்லைங்க, வீட்டில் இதுக்குன்னு ஸ்பெஷலாக ரைஸ்லாம் எதுவும் இல்லைங்க. வீட்டில் பண்ண ரைஸ் தான் மதியானம் பண்ணுறது. நம்ம ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வந்தோடனே ஈவினிங் பண்ணி கொடுக்கலாம், இல்லை காலையில் டிஃபன் பாக்ஸுக்கு பண்ணி கொடுக்கலாம், நல்லாயிருக்கும்.
இதுக்கு ஸ்பெஷல் ரைஸ்லாம் போடணுன்னு ஒன்றும் இல்லை, ஏன்னா அது ஃப்ரைட் ரைஸ் இல்லை, இது வந்து எக் ரைஸ் தான், எக் ஃப்ரைட் ரைஸ் இல்லை. வாசமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் பண்ண எக் ரைஸ். அவ்வளோதாங்க, ரெடி. இது நல்லா சூடா அப்படி வச்சு அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்பாங்க.